கரா, கர, காரா இது என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியல. நல்ல வேளை ஆன்லைன்ல டிக்கெட் எடுத்ததுனால இந்த படத்தின் பெயரை உச்சரிக்காமலே டிக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. வணக்கம்டா எர்த்து மக்களே. காசி தியேட்டர்ல காலையில 9 மணி ஷோ. அரங்கம் நிறைஞ்ச மக்கள் இருக்காங்க. ஆனா கூட அவன் ஏசி போட மாட்டேங்கிறான். கடைசியா எப்ப சென்னையில மழை பெஞ்சதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா தியேட்டருக்குள்ள போனா ஒரே ஈர நாத்தம் அடிக்குது. சரி கொஞ்ச நேரம் சமாளிச்சோம்னா அப்புறம் ஏசி போட்டாங்கன்னா அதெல்லாம் போயிடும் அப்படின்னு பார்த்தா அவன் கடைசி வரைக்கும் ஏசியும் உருப்படியா போடல. ஆனா ஏர் கண்டிஷன்டு தியேட்டர் அப்படின்னு சொல்லி தான் 200 ரூபாய் டிக்கெட் வாங்குறானுங்க, 30 ரூபாய் பார்க்கிங் சார்ஜ் வாங்குறானுங்க. இதுல பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் விலையெல்லாம் எவ்வளவு ஏறி கிடக்கும் நமக்கு தெரியல. இவ்வளவு மக்கள்கிட்ட இருந்து காசு கொடுக்குறாங்க, ஒரு ஏசி போடுறதுக்கு எனக்கு வக்கில்ல. டால்பி அட்மாஸ்க்கான டீசர் சவுண்ட் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா திரையில எதுவுமே வரல. ப்ரொஜெக்டர் மூடி வச்சிருந்தாங்களா இல்ல ஆன் பண்ணவே இல்லையான்னு தெரியல. அது ஒரு 10-15 செகண்ட் கழிச்சு ஒருத்தன் ஓபன் பண்ணி விட்டான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமான ஒழுங்கினங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து மக்கள் தொடர்ந்து அதிருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தியேட்டருக்கு போறது மக்கள் குறைச்சிருவாங்க. அப்படியே அந்த தியேட்டர் மூடப்படும். ஆக காசி தியேட்டர் மூடுவதற்கான எல்லா ஆயத்த பணிகளும் துவங்கப்பட்டு விட்டது. இவ்வளவு போராட்டத்திற்கு அப்புறம் நம்ம போய் பார்த்த இந்த படம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா, கரசாமி அப்படிங்கிற வார்த்தையின் ஷார்ட் ஃபார்மில் அழைக்கப்படுற இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். ஒரு பேசிக்கான டெம்ப்ளேட்டான ஹெய்ஸ்ட் பிலிம்னாலே கொள்ளையடிச்சிட்டு பெசிபிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய ஒரு அழகான தீவில் அழகழகான ஆண்கள் பெண்களுடன் சேர்ந்து காக்டெயில் குடிச்சுக்கிட்டு ஒரு செலிபிரேட்டிவ் மூட்ல படத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் வெள்ளக்காரன் ஃபார்முலா. ஆனா நம்ம ஊர்ல அப்படி முடிக்க முடியாது. திருட்டை நியாயப்படுத்தலன்னா இவங்க எல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால திருட்டை நியாயப்படுத்துவதற்காக நில உடைமையாளர்கள் எல்லாம் ஏழை விவசாயிகள் என்று கணக்கு காட்டி, ஏண்டா ஓசிக்கும் ஒரு படி நெல்லுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்னடா கூலி எல்லாம் கேட்கறீங்க, இருங்கடா உங்களை சோத்துக்கு வழி எல்லாம் நிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி விவசாய கூலிகளை எல்லாம் வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு டிராக்டர் வாங்கின முதலாளிகளை இந்த பேங்குக்காரன் தான் தேவையில்லாம அவங்க ஆசையை தூண்டி அவங்க டிராக்டர் வாங்க வச்சுட்டான், இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் நியாயப்படுத்தி, கல்ஃபில் நடந்த ஒரு போர் காரணமாக இங்க பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டவுடன் இங்க இருக்கக்கூடிய டிராக்டர்லாம் ஓட்டுறதுக்கு இவங்க ஃபியூல் எல்லாம் போச்சான். அதனால இவங்களால டிராக்டர் கடன் அடைக்க முடியா. அதனால இவங்க நிலமெல்லாம் பறிபோகுதான். ஆக மொத்தம் பண்ணையாளர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் வந்த பிரச்சனை எல்லாம் ஏழை மக்களுக்கு வந்ததாக சொல்லி அந்த ஏழை மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு திருட்டு பையவை திருடிட்டு வரான் அப்படின்னு சொல்லி ஒரு கதாநாயகனை உருவாக்கி ஒரு ஜென்ரிக்கான ஹேஸ்ட் ஸ்டோரியை ஒரு ராபின்ஹுட் ஸ்டோரி மாதிரி கட்டமைத்து நமக்கு விற்க முயற்சி பண்ணியிருக்காங்க. தப்பு இல்ல, நம்ம ஊர்ல எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி இது ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிம். நீங்க ஒரு 180 ரூபா கொடுத்துட்டு போய் என்னடா இது ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்காது. அட் தி சேம் டைம் அம்மா படம் இல்ல, இந்த மாதிரி ஏன்டா இப்பெல்லாம் படம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியும் இருக்காது. ஒரு பரபரப்பான திரைக்கதையும் இல்லை. அதே நேரத்தில் இந்த காட்சியெல்லாம் வைக்கலன்னா என்னடா இப்ப அப்படிங்கிற மாதிரி காட்சிகளும் இல்லை. ஒரு ஓகேஷான வாட்ச் இந்த படம். அதிலும் சமீபத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குடும்ப சித்திரம், குடும்ப நகைச்சுவை சித்திரம், ரிலேஷன்ஷிப் டிராமா இந்த மாதிரியான படங்கள் இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததே ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப சீசன்டான ஆக்டர்ஸ் தான். அவங்களோட கேலிபருக்கு தகுந்த மாதிரி ஒரு கரெக்டான பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. தனுஷுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் மோனோட்டனஸா இருந்துச்சு. அவர் சமீபத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிறைய கதாபாத்திரங்களுக்கு இதே மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கு. ஆனா தனுஷ் மாதிரி ஒரு நடிகர்கிட்ட இருந்து இதோட பெட்டரா நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோம். மேபி இது ஃபில்ம் மேக்கரோட விஷனா இருந்தாலும் இருக்கலாம். ஆனாலும் ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துல தனுஷ் வந்து ஒரு திருடனா இருக்காரு. திருடனாக இருப்பவன் எப்ப பார்த்தாலும் சீரியஸா மூஞ்சி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா தனுஷ் வந்து இந்த கதாபாத்திரத்தை நடித்த விதம் வந்து ஒரு சினிமா திருடன் போலதான் இருந்தது தவிர ஒரு இயல்பான திருடன் மாதிரி இல்ல. இயல்பான திருட்டு போய் எப்படி இருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா? நான் அவங்களோட எல்லாம் சகவாசம் வைக்கல. சமீபத்துல மதுரை நம்பி அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டையர்டு சிறைத்துறை அதிகாரி தன்னுடைய சர்வீஸ் பீரியட்ல தான் சந்தித்த சுவாரஸ்யமான சிறைவாசிகளை பத்தி புகாரி ஜங்ஷன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு அவர் சில பேட்டிகள்லாம் கொடுத்திருந்தாரு. அவர் அதே தகவல்களை சிறையில் ஒளிரும் நட்சத்திரங்கள் அப்படின்னு 2 வால்யூம் புக்காவும் போட்டிருக்காரு. அந்த புக்ல சில பகுதிகளை படித்ததாலும் இந்த பேட்டியெல்லாம் கேட்டதாலும் அதோடு சேர்த்து ஒரு 2-3 வருஷம் புக் ஃபேருக்கு முன்னாடி திருடன் மணியன் பிள்ளை அப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கியிருந்தேன். அது திருடன் மணியன் பிள்ளை அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை குறிப்பு தான். அதுவும் பயங்கர சுவாரஸ்யமான ஒரு ஒர்க். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்சியூம் பண்ணதுனால திருடர்கள் அப்படின்னா என் மைண்ட்ல ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜை இந்த படத்துல வந்து தனுஷ் வந்து மேட்ச் பண்ணல. மேபி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டைரக்டரோட விஷனா இருக்கலாம். இப்படி பல திருடர்களுடைய கதைகளை தொடர்ந்து கேட்டதுனாலையும் படிச்சதுனாலையும் திருடர்களுக்குன்னு ஒரு சில ட்ரெய்ட்ஸ் இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. எல்லா திருடனுக்கும் ஒரு பிலாசபி இருக்கும். முக்கியமா வந்து உலகத்தால் கைவிடப்பட்டவர்கள், இந்த உலகத்தின் மீது அதிருப்தி ஏற்பட்டவர்கள், இந்த சிஸ்டம் மேல நம்பிக்கை இல்லாதவங்க, இந்த அரசாங்கம், சுற்றம், சூழல் இது எதுவுமே வந்து நம்மளோட தேவைக்கு வராது, நம்ம பசியை ஆற்றாது அப்படின்னு முழுமையா நம்புறவன் தான் திருட போவான். அவனுக்கு சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரியும், திருட்டுக்கு எவ்வளவு தண்டனைன்னு தெரியும், அவங்ககிட்ட ஒரு ஸ்வாக் இருக்கும். ஆனா இந்த படத்துல வர தனுஷுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஸ்வாகும் இல்ல, எந்த பிலாசபியும் இல்ல, எந்த நோக்கமும் இல்ல, திட்டமும் இல்ல. 10-15 வருஷமா திருடுறேங்கிறாரு, எங்கேயும் எதையும் சேஃப்டி பண்ணி வச்ச மாதிரி தெரியல. திருட்டு உலகத்துக்குன்னு ஒரு சில லிங்க்ஸ் இருக்கும், ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கும், ஒரு ஆப்ரேட்டிங் மெத்தட் இருக்கும். அந்த மாதிரிலாம் இவருக்கு எதுவும் இல்லை. இவர் ஏதோ தனி உலகத்தில் தனியா திருடிக்கிட்டு இருக்காரு. திருடி இனத்தை சேர்த்தாருன்னு தெரியல, எங்க பதுக்கி வச்சாருன்னு தெரியல, ஒன்னும் புரியல. அவுட் ஆஃப் நோவேர் ஒரு திருடனை நமக்கு காட்டுறாங்க. அவருக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வருது, அவர் அதுக்கப்புறம் திருட போறாரு அப்படிங்கிற மாதிரி கதை ஆரம்பிச்சிருது. இதோடு சேர்த்து இன்னும்
சில பல லாஜிக்கல் பிரச்சனைகள் இந்த படத்துல இருக்கு. பட் அதையெல்லாம் நம்ம கடந்துட்டு இந்த படத்தை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு இந்த படத்துக்கான வேர்ல்டை பில்ட் பண்ணி, கேரக்டர்ஸை பில்ட் பண்ணி, டிராமா பில்ட் பண்ணி ஒரு தேவையை ஏற்படுத்தி அந்த தேவையை தீர்ப்பதற்கு ஒரு ஹெய்ஸ்ட் பிளான் பண்ணி அந்த ஹெய்ஸ்ட் நடத்தும் போது எல்லா விதமான பிரச்சனைகளையும் உருவாக்கி மக்களை தொடர்ந்து டீஸ் பண்ணி ஓரளவுக்கு ஜஸ்டிஃபைடான பே ஆஃபோட இன்டர்வல் வரைக்கும் கொண்டு வந்து படத்தை நிறுத்துறாங்க. இந்த உருவாக்கி வச்ச கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய வன்மம், கோபம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இருக்க கான்ஃபிளிக்ட், இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபர்தரா இந்த கதையை எங்க கொண்டு போறது, எப்படி கொண்டு போறதுன்னு எந்த விதமான தீவிரமான சிந்தனையும் இல்லாமல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சிந்திச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களால இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்க முடியும். இவ்வளவு போதும் நினைச்சாங்களா இல்ல இதுவே இவங்களுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சுதா அப்படின்னு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல கான்ஃபிளிக்டோ ஸ்டேக்ஸோ பெருசா வளராம ஒரு மாதிரியா பிளாட்டா போய் ரொம்ப ஆப்வியஸான கிளைமேக்ஸ்ல படத்தை முடிச்சிட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கும் படம் சிறப்பா இல்ல. அட் தி சேம் டைம் போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு தடவை பார்க்கலாங்கிற அளவுல தான் இருக்கு படம். ஸோ எனக்கு வாட்சபிளா இருந்துச்சு. உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட படமும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்க போய் பார்க்கலாம். இப்ப வழக்கம் போல யாருமே கவனிக்காத, கண்டுக்காத, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நான் தோண்டி எடுக்க போகிறேன். இந்த படத்தில் கரசாமி என்கிற கரை ஒரு களவாணி பைய. அதாவது இந்த கதை பெரும்பாலும் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குது. தென் பகுதிகளில் ரொம்ப சாதாரணமாகவே திருடுபவர்களுக்கு களவாணி பைய, கள்ளப்பைய அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது வழக்கம். இது ஒரு வட்டார வழக்கு தான். அது சாதியின் காரணமாக உருவானதா கூட இருக்கலாம். இந்த படம் முழுக்க தனுஷுடைய கதாபாத்திரத்தையும் அவர் செய்யக்கூடிய செயல்களையும் திருடன், திருட்டு அப்படின்னு தான் அட்ரஸ் பண்றாங்களே தவிர ஒரு இடத்துல கூட களவாணி பைய, கள்ளப்பைய அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணல. எவ்வளவு கான்சியஸா இதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு யோசிச்ச அந்த இயக்குனர் ஒரு இடத்துல நிறைய பணம் இருக்கணும், வெட்டியான கொஞ்சம் கூட மண்ணெண்ணை வாங்கி சொல்லு அப்படின்னு ஒரு வசனத்தை வைக்கிறாரு. இப்போ உன்ன கள்ளப்பைய, களவாணி பையன்னு கூப்பிட்டா உனக்கு கோவம் வரும், அது தவறான வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்போ ஒருத்தர் வெட்டியான்னு கூப்பிடும்போது அவருக்கு வருத்தமா இருக்காதா? உனக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நீ ஒரு சமூகத்தை காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது எல்லா சமூகத்தின் மீதும் அதே அக்கறை இருக்கணும். பாத்துக்குங்க. தனக்கு பாதிப்பு ஏற்படாத விஷயங்களை பற்றி அக்கறைப்படாமல் இருப்பது ஒரு மனித இயல்பு தான். ஆனால் தங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய கதையவோ கருத்தவோ பொதுவெளியில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு மீடியம் கையில வச்சிருக்கவங்க நம்ம என்ன சொல்றோம் அது யாரையெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும். இதே இயக்குனர் இதுக்கு முன்னாடி போர் தொழில் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும் பொழுது என்னோட இருந்த பெண் ஒருத்தர், இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு, த்ரில்லிங்கா தான் இருந்துச்சு, ஆனா அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வெளியே போறதுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு, இது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு அடிக்கடி தோணுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு படங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இம்பாக்டும் இருக்கு அப்படிங்கறத பதிவு பண்ணும் விதமாக போர் தொழில் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கலந்துரையாடல்ல ஒரு பையன் எந்திரிச்சு அவர்கிட்ட கேட்கிறான், உங்களுடைய படத்தில் வரக்கூடிய சைக்கோ கில்லர் தொடர்ந்து இளம் பெண்களை குறிவைத்துக் கொள்வதற்கு என்ன காரணம், இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். நியாயத்துக்கு இந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்கணும், பொண்ணுங்களை கொண்டாதாப்பா கிக்கா இருக்கும், அதனாலதான் வச்சுட்டேன், தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த தடவை நான் வைக்க மாட்டேன், இல்ல நான் அப்படிதான் வைப்பேன் இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க, பெண்கள் தான் ஈஸி விக்டிம் அப்படின்னாரு. ஈஸி விக்டிம்னா ஏடிஎம் வாட்ச்மேன் தான்டா, பெண்கள் எப்படி ஈஸி விக்டிம் ஆவாங்க? சும்மா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி சமாளிக்க கூடாது. இந்த மாதிரி குதர்க்கமான அன்பாப்புலரான ஒப்பீனியன்ஸ்லாம் தொடர்ந்து கேட்பதற்கு சென்டர் சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.